ஓம் கம் கணபதியே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்த சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்றால் மறக்க வேண்டியவற்றை மறந்தாக வேண்டும் என்று பலமுறை சொல்லி இருக்கின்றேன். சில விஷயங்களை மறக்க முடியாமல் மனதிற்குள் போட்டு தவித்தபடி இருப்பதால் தான் ஏக்கங்கள் பல உன்னுடைய மனதை சுற்றி இருந்து கொண்டு இருக்கின்றது. நடந்த முடிந்த விஷயங்கள் உன்னுடைய மனதிற்குள் பாதிப்பை இத்தனை நாட்கள் வரை கொண்டு சென்று நீ கவலைப்படுவதற்கு அது காரணமாகவும் அமைந்து விட்டது. இக்கணம் சொல்கின்றேன், நீ நினைத்தது முழுமையாக நடக்க வேண்டுமானால் சில விஷயங்களை நீ மறந்தாக வேண்டும். உன் மனதை எது தற்சமயம் போட்டு கவலைக்கு உட்படுத்தி கொண்டிருக்கின்றதோ அந்த விஷயங்கள் எல்லாம் தானாக சரியாகிவிடும். நான் அதை சரி செய்து கொடுப்பேன். சற்று அதை மறந்து நீ உன்னுடைய வேறு விஷயத்தில் கவனத்தை செலுத்து. நீ நினைக்க வேண்டிய விஷயங்கள் பல உள்ள வகையில் நீ மறக்க வேண்டிய விஷயங்களை நினைத்து கொண்டு இருப்பதால் தான் இத்தனை கவலையும் பாடுகளும். சோதனை என்ற ஒன்று வாழ்க்கையில் யாருக்குத்தான் வராமல் இருக்கின்றது என்று உனக்கு மட்டும் வந்துவிட்டது என்று இவ்வளவு கவலை கொண்டிருக்கின்றாய்? உன்னை விட பலர் பல விதங்களில் கஷ்டங்களை அனுபவித்து கொண்டு சந்தோஷமாக வாழ்க்கையையும் ஒரு புறம் வாழ்ந்து கொண்டுதான் வருகின்றார்கள். என் அன்பு குழந்தையே, உனக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்கின்றது என்பதை போல பாவனை செய்து கொண்டு கவலைப்படுவதையே வேலையாக வைத்திருப்பதை முதலில் விடு. இந்த கணபதியின் ஆசிர்வாதம் உன் வாழ்வில் கிடைக்க தொடங்கிவிட்டது. ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஆசிகளை பெற்று உன்னுடைய நாட்களை நீ தொடங்குவாயேயானால் உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தோஷமும் நீ அடையும்படி மாற்றங்களை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் வாழ்க்கை உன் மனதிற்குள் ஒரு சில கோட்பாடுகளை கொள்கைகளை வைத்திருப்பதால் சில சங்கடங்களை அனுபவித்து வருகின்றது. அந்த கோட்பாடு கொள்கைகள் என்ன என்று தெரியுமா? தினம் தினம் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டு இருக்க வேண்டும் என்று நீ நினைத்து அதை செயல்படுத்தி கொண்டு வருகின்றாய். இந்த மனநிலையிலிருந்து நீ வெளிவருவாயே, ஆனால் அந்த துன்ப நிலையிலிருந்து மீண்டு வெளிவரக்கூடிய நிலையும் வந்துவிடும். எதை கைவிட வேண்டுமோ அதை கைவிட்டால்தான் கைப்பற்ற வேண்டியதை கைப்பற்ற முடியும். இறைவன் கொடுப்ப நினைப்பதை பெற வேண்டுமானால் அந்த இடம் சற்று வெற்றிடமாகவும் இருக்க வேண்டும். வேறு ஏதாவது ஒரு விஷயங்களை வைத்து நிரப்பி வைத்திருந்தால் இறைவன் கொடுப்பதை எப்பொழுது நீ சந்தோஷமாக பெறுவாய்? என் அன்பு குழந்தையே, நான் சொல்வது உன்னுடைய மதிக்கு இப்பொழுதே எட்டி இருக்கும். இந்த கணபதி பக்தர்களுடைய வாழ்க்கையில் கண்குளிர மகிழ்ச்சியை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுபவன். உன் நாவிலிருந்து வரக்கூடிய சொற்கள் எப்பொழுதும் இனிமையானதாகவும் உன் மனதில் தோன்றுகின்ற உதிக்கின்ற எண்ணங்கள் எப்பொழுதும் இனிமை நிறைந்ததாகவும் இருக்குமானால் உன்னுடைய வாழ்க்கையும் சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும். பல விஷயங்களை நான் தினம் தினம் உனக்காக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அதை நீ சர்வ நிச்சயமாக பின்பற்றுவாய் என்று நம்பவும் செய்கின்றேன். என்னுடைய நம்பிக்கை எப்பொழுதும் வீண் போகாது. உன்னுடைய நம்பிக்கையும் எப்பொழுதும் வீண் போகாது. இறைவனிடத்தில் நீ வைத்திருக்கும் நம்பிக்கை ஒரு பொழுதும் வீண் போகாது. சிறு சிறு மாற்றங்களை உன்னிடத்திலிருந்து நீ கொண்டு வருவாயானால் மிகப்பெரிய மாற்றங்கள் உன் வாழ்வை வந்து அடையும். சிறு சிறு எண்ணங்களில் மாற்றத்தை கொண்டு வருவாயானால் உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் நடந்து முடியும். மனதிற்குள் நீ கட்டி வைத்திருக்கின்ற அந்த கோட்டையை கலையாமல் நான் காப்பேன். உன் கனவு மெய்ப்படும். நல்லதே நடக்கும்.